மீன லக்கணத்துக்கு முதல்ல நீங்கள் எதை அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவை கவனிக்கணும். குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு, குரு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஜாதகத்தில் அடுத்த நல்ல காரியங்கள் நடக்கும். எப்படின்னா குருங்கிறது தான் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் நல்லா இருந்தால் தான் மற்ற கிரகங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதில் வந்து அந்த ஸ்டோன் வந்து தாங்கி இருக்கும். இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நல்லா இல்லைன்னா எந்த விதமான நற்பலன்களும் விளைய போகிறதில்ல. ஸோ அந்த நற்பலன்களை பெருக்குவதற்கு குருவுக்கு உண்டான கனக புஷ்பராகம் வலதுகை ஆட்காட்டி விரலில் தங்கத்தில் உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3 கேரட் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இடதுகை ஆட்காட்டி விரலில் உங்களுக்கு முத்து, நல்ல முத்து வெள்ளியில் போடுறது சிறப்பான ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும். அதே போல் வலதுகை மோதிர விரலில் தங்கத்தில் பவழத்தை போடுறதும் சிறப்பு. இப்போ இந்த 3 விதமான ரத்தினங்களும் உங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோடு அது தொடர்பு கொண்டதுனால நீங்கள் தாராளமாக போடணும். இது போடணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே ஜெம்ஸ்டோனை போடும்போது அதற்குண்டான சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது. கிளென்சிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கிளென்சிங்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல கற்கள் உற்பத்தி ஆகிருக்கோம், அதை ஒரு இடத்துல பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல வச்சு சேல் பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல வச்சு நமக்கு ரிங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இத்தனை பேர் இப்போ கரங்கள் பட்டு வர்றதுனால அதோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு ரொம்ப இருக்கும். அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து உடனே போட்டுறக்கூடாது. வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 2 நிமிடங்கள் நம்ம வந்து காய்ச்சாத பால் கல்லுப்பு தண்ணி, இது கிளென்சிங் மெத்தடில் உள்ளது.